ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து இந்த நித்ய கல்யாணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நித்ய கல்யாணி பூவை வச்சு நம்மளோட பிஸ்னஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன். நித்ய கல்யாணி இது வந்து சுடுகாட்டு பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூவில் வந்து மருத்துவ குணம் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த கரும்புள்ளி, கருவளையம், முகப்புறம்லாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கு இந்த நித்திய கல்யாணி பூ மற்றும் இதனுடைய இலை இது 2யும் வந்து அரைச்சி பேஸ்க்கு போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து அந்த பருக்கள் வருது பார்த்தீங்களா? அந்த பருக்கள் அதனால் வர கரும் புள்ளிகள், கரு வளையம் கூட பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுதுங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இதை வந்து நம்ம தொழிலாக எடுக்கலாம். எங்கே பார்த்தாலும் இந்த பூ வந்து தாராளமாக கொத்து கொத்தாக பூக்குங்க. நம்ம ஒரு விதை போட்டோன்னா பக்கம் பக்கமே செடி முளைச்சிக்கும். இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணோன்னா உண்மையிலே பயங்கர லாபத்தை பார்க்கலாங்க. என்னுடைய ஸ்கின் கேரில் ப்ராடக்டில் கண்டிப்பாக நலங்குமா குளியல் பொடியில் இதை ஆட் பண்ணாமல் நான் போடவே மாட்டேன். சூப்பர்பாக எஃபெக்ட் கொடுக்குங்க. இதை வந்து ட்ரை பண்ணி நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா தரமான லாபத்தை பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குங்க. பட் அந்தளவுக்கு வந்து அமௌண்ட் இது ஹெவி. நித்திய கல்யாணி வந்து பர்ஃபெக்டாக ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதை ஃபேஸ் பேக்காக போட்டோன்னாவே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா அந்த பருக்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இப்போ பழைய ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியாமல் அது வந்து வீட்டில் வந்து போகக்கூடாதுன்ற கண்டிஷனாக இருக்கலாம். இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு வேலைக்கு போக முடியலன்ற கண்டிஷனாக இருக்கலாம். குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு முடியாமல் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றவங்க இப்போல்லாம் படிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு சிறு தொழில் பண்ணி முன்னேறணும் அப்படின்றவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கவங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தாட் இருக்கும். எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணணுன்னாவே காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. பணம் இல்லாமல் எதுவுமே இல்லைதாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ₹1 வச்சு கூட நம்ம பெரிய ஆளாக வந்துட முடியும். அந்த மாதிரி தான் இந்த நித்திய கல்யாணி பூவுடைய பேக்கு சரிங்களா? இதை வந்து பவுடராக அரைச்சி நம்ம வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுது. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு ப்ளஸ் எக்ஸட்ரா நோய்களுக்கெலாம் இந்த பவுடர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ரேர். இதை வந்து சேல்க்கு யாருமே எடுத்துகிட்டு வரல. இன்னும் கொஞ்ச நாள் போச்சிங்கன்னா இதெல்லாம் பயங்கர ரீச் ஆகும். ஸோ நீங்கள் முன்னே வந்துடுங்க. இந்த பவுடர் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பார்க்கலாம். எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலும் வந்து ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஜஸ்ட்டு டைம் பாஸ் ஆகிறதாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கிளிக் ஆகும். அன்னைக்கு நான் சொன்னதை கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றுமே இல்லைங்க. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து இந்த ட்ரை பண்ணுறது எல்லாமே நிழலில் காய வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா வெயிலில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய தன்மையே மாறிடும். ஸோ நிழலில் காய வச்சு இதை மிஷினுக்கு கொடுத்து பவுட்ரு பண்ணோன்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். நம்ம வீட்டை கொடுத்து அரைக்கிறதுக்கும் மிஷினில் கொடுத்தோம்னா நல்லா ஃபைன் பவுடராக வந்துடும். அந்த பவுடரை பேக் பண்ணிவிட்டு லேபிள் ஃபஸ்ட்டு இதுக்கான லேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து மருத்துவ குணத்துக்காக நம்ம மூவ் பண்ணுறோன்னா அது என்னென்ன யூசேஜ்க்காக எதனால இது எதுக்கு பெனிஃபிட் அப்படின்றத நம்ம நல்லா கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு எல்லாமே போட்டு அழகாக தரமாக மூவ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அந்த மாதிரி மருத்துவம் செய்கிறவங்க கான்டாக்ட் ஏதாவது எடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பல்காக கூட அனுப்பலாம். தாராளமாக வாங்கிப்பாங்க. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடணுங்க. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருந்தபடியே ஷியோராக நிறைய பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி வருது வேலைக்கு போகிறதுல. ஸ்டார்டிங் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா மினிமம் வந்து ₹5000 மேக்ஸிமம் ₹8000 தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போகணுன்றதே கிடையாது. வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து தொழிலாக அழகாக முன்னேற்றி எடுத்துகிட்டு போகலாங்க. சின்னதாக வேப்பிலையை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், துளசியை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், குப்பைமேனியை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம், செம்பருத்தி பூ, இலை இது எல்லாமே பவுடராக அரைச்சி தாராளமாக மூவ் பண்ணலாங்க. நாட்டு மருந்து கடையெல்லாம் போய் பாருங்கள் எத்தனை பிராண்டில் பவுடர் இருக்குன்ட்டு. ஸோ அவங்க எங்கேயோ வெளியில் வாங்குறதுக்கு நம்ம ஊரில் நம்மக்கிட்டேருந்து போகுது அப்படின்னா தாராளமாக அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி சிறு சிறு தொழில் பண்ணுறவங்ககிட்ட குவாலிட்டி எப்போயுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து மூவ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க அதில் திருப்பி பாருங்கள் எத்தனை பிராண்டு நேமு எத்தனை பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நாள்லாம் யோசிச்சிருப்பீங்களா நம்மளும் எதனா பண்ணலாம் அப்படின்ட்டு.
இப்போ ஒரு காய்கறி வாங்கணும்னா அது ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு அரிசி வாங்கணும்னா அது ஒரு விவசாயிக்கிட்ட இருந்து தான் வருது. ஒரு சோப்பு வாங்கணுமா அதுவும் ஒருத்தர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் குடுக்குறாங்க. நீங்க ஒரு வாஷிங் மிஷினுக்கு பவுடர் வாங்குனீங்களா அதுவும் ஒருத்தர்கிட்ட தான் வருது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வருது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போறது மட்டும் தான் நம்மளுடைய தாட்டா? உங்களால வந்து எதுவுமே முன்னேத்தி எடுத்துட்டு வர முடியாதா? அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த கான்ஃபிடென்ட் வந்தது? நம்பிக்கை வந்தது? ஒண்ணு மட்டும் சொல்றேன். எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்துறதில்ல. ஒவ்வொன்னா கத்துக்கிட்டு தான் வராங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நெறைய வந்து யூடியூப்ல, நெறைய கூகுள்ல எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. எப்படி எப்படி வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அத கத்துக்கிட்டு எடுத்தவுடனே இது பண்ணக்கூடாது. எல்லாமே தரமா கத்துக்கிட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஷூரா நல்ல நிலைமைக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான். நான் என்ன தான் கண்டிப்பா எக்ஸாம்பிளா சொல்லுவேன். வேற யாரையுமே எக்ஸாம்பிளா சொல்ல மாட்டேன். ஏன்னா, என்னோட ஃபீல்ட்ல நான் எந்த அளவுக்கு வந்திருக்கேன்றது நான் தான் எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைன்னா என்ன நானே தான் சொல்லிப்பேன். ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸ்ல இருந்து நான் அப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆஸ் யூசுவல் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில்ல பார்த்தீங்கன்னா, நான் இந்த கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, செம்பருத்தி இது எல்லாமே அரைச்சு அத வந்து நல்லா கொதிக்க வச்சு, அத தான் ஹேருக்கு தடவிட்டு வந்தேன். சூப்பர்பா இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். ஹேர் வந்து செமட்டியா இருக்கிறது கொஞ்சம் பிளாக்கா மாறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நம்ம ஹெர்பல் ஆயில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. "நீ இது பண்ணி பாரு" அப்படின்ட்டு. ஹெர்பல் ஆயில் ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல சப்போர்ட்டுங்க கஸ்டமர் கிட்ட. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ப்ளஸ் இன்கிரியன்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே பதமா எடுத்து கஸ்டமர் வந்து அதுக்கு நல்ல சப்போர்ட் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நலங்கு மாவு பொடி தயாரிக்கலாம் அப்படின்ட்டு நான் கூகுள்ல பார்த்தேன். ஒரு பேஜ்ல பார்த்தீங்கன்னா 5 பொருள் போட்டிருந்தாங்க. ஒரு பேஜ்ல 10, ஒரு பேஜ்ல 25 பொருள் அந்த மாரி போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கின் கேருக்கு வந்து சர்ச் பண்ணேன். ஸ்கின் கேருக்கு எது எது சூட்டபிள் ஆகும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எது எது சூட்டபிள் ஆகும் அப்படின்றத ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி எல்லாமே நோட்ஸ் எடுத்தேங்க. எடுத்து இப்போ என்னுடைய நலங்கு மாவுல பார்த்தீங்கன்னா 66 எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாடு, இந்தியாவிலே யாருமே 66 பொருள் போட்டு நலங்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்கங்க. பட் என்னுடைய நலங்கு மாவு குளியல் பொடியில 66 பொருள நான் போட்டு தரமா மூவ் பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் ஹை குவாலிட்டி தான். லோ குவாலிட்டியில இருக்கிறது நான் வாங்கவே மாட்டேன். ஹை குவாலிட்டியில இருக்க ஒவ்வொரு பொருளுமா தான் நான் பார்த்து எடுப்பேன். எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு லெவலில் ஸ்டாண்டர்டா வந்து நின்னுருக்கேன். ஒரு இடத்துல வந்து நான் லேண்ட் வாங்குறதுக்கு வந்து தாராளமா இறங்கியிருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த நலங்கு மாவு எனக்கு சேல் ஆனது தான். ஸோ ஒவ்வொன்றா நான் கூகுள் பார்த்து தான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். யூடியூப் பார்த்து தான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டேன். இது எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க கிடையாது. என்னுடைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. இப்படி நான் ஒவ்வொன்றா வீடியோ எடுத்து போட போட ஒவ்வொருத்தரும் என்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு சரி ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து என்னுடைய பேஜில் பார்த்தீங்கன்னா, மினிமம் 100 கிராம்ஸ்லேருந்தே சேலுக்கு கொடுத்தேன். ஏன்னா 1/2 கிலோ 1 கிலோ அவங்க வாங்குறவங்க யோசிப்பாங்க. எப்படி இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ 100 கிராம் பாக்கெட்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சேங்க. வாங்கிட்டு கஸ்டமர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்கின்க்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பிம்பிள்ஸ் எல்லாமே போயிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் 66 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், இப்போது என்னோடய ஃபேஸு, ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போக்கும் ரொம்ப மொரமொரப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒர்க்கில் அதெல்லாம் கவனிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நலங்கு மாவு போட்டு குளிக்கையில் நல்லா சேஞ்சஸ் தெரியும். ஷைனிங் மெயினாக வந்து என்னோட நலங்கு மாவு போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. அதே மாதிரி வந்து நல்லா கலர் வந்து பிரைட்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு, கரும்புள்ளி, கருவலு இந்த மாதிரிலாம் போக்குறதுக்கு ஒவ்வொரு பொருளாக நான் வந்து தேடி எடுத்தேன். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி பார்த்தீங்கன்னா, இந்த கரும்புள்ளி, இந்த ஒயிட் பேச்சஸ் இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதையுமே நான் ஆட் பண்ணேன். அதே மாதிரி இதை வந்து தனியாக நான் ஒரு பேக்காகவும் சேல் பண்ணிட்டுருக்கேன். ஆக்னி பேக் அப்படின்ட்டு. இந்த நித்திய கல்யாணியோடைய பூ, இலை 2யும் வந்து அரைச்சி தனியாகவே ஆக்னிக்குன்ட்டு நான் சேல் பண்ணிட்டுருக்கேன். கஸ்டமர்ஸ் இப்போல வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இது எனக்கு வந்து ஸ்டாக் அப்பப்போ ஸ்டாக் அவுட் ஆகிடும். ஏன்னா என்கிட்ட அந்தளவுக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். இதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறவங்க இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தீங்கன்னா, இதுக்கு அதிகப்படியான தண்ணி, அதிகப்படியாக ஒன்றுமே தேவையில்லைங்க. இது நீங்கள் ஒரு 2 விதை போட்டிங்கன்னா படபடன்னு எல்லாம் முளைச்சி வந்துடும். ஸோ இப்போ எனக்கு இது அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, கஸ்டமர் கேட்குறாங்க. பட் இது வந்து என்கிட்ட நான் அப்பப்போ ஸ்டாக் அவுட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்பேஸ் கம்மி. ஸோ ஸ்பேசியஸாக இடம் இருக்கிறவங்களாம் தாராளமாக வந்து அதிகப்படியான முதல்ல போட்டு பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு 10 விதை இருந்தாவே இது உங்களுக்கு தலைக்கு மேலே படப்படப்படான்னு முளைச்சி வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் போட்டு தாராளமாக சேலுக்கு எட்டு வரலாம். இப்போ என்ன மாதிரி வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்ணுறவங்களாம் தாராளமாக வாங்கிப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா, ஸோ எப்படி பண்ணுவாங்க எல்லாமே பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து எங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஹோல்சேலில் வாங்குறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளோட பிஸ்னஸை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லபடியாக பர்ஃபெக்டாக வந்து லாபம் தருங்க.
வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக தொழில் செய்யலாம். வெறுமனே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எடுக்கிறதும் எஃபியில் ஸ்டோரி போடுறதும் இது எல்லாமே என்னை பொறுத்தவரை வேஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக போட்டிங்கன்னா 4 நாள் கழித்து 5வது நாள் கண்டிப்பாக உங்களுக்கு என்கொயரி வரும். எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப் அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, இன்ஸ்டா, ட்விட்டர் அப்படின்ட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே இருக்குது. பட் அதை வந்து ஒரு பயனுள்ளதாக யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதுதான். ஸோ நீங்கள் நம்பி கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசி போடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேசி போடணும், ஃபேஸ் காமிக்கணும் அப்படின்னாவே பயப்படுவீங்க. கிண்டல் அடிப்பாங்க, நம்ம ஃபேஸ் எதனா ரீமேக்கிங் பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் நிறைய பேருக்கு நிறைய பயம் இருக்கும். நம்பி நம்ம கான்ஃபிடென்ட்டாக நல்ல முறையில் நோக்கி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே ஆகாதுங்க. கஸ்டமர் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். ஸோ பயப்பட வேணாம். தெளிவாக நம்பி கிளியராக நீங்கள் பேசுங்க. என்ன ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன எஃபெக்ட், என்ன யூசேஜ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது உதவலைனாலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒவ்வொன்றும் என்ன வந்து மேலே எடுத்துகிட்டு போக முடியும். அது மூலிமா நீங்கள் நாளைக்கு தெரிஞ்சுக்க முடியும். எந்தெந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். அதிகமாக இங்கிலீஷ் பேச தெரியல, என்கரேஜாக இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷூராக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நம்மளுடைய இந்த நம்பிக்கை வேண்ட பேஜில் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் இன்னும் வீடியோ வந்து எடுக்கலாம், எப்படி வீடியோ பேசணும், எப்படி வீடியோ எடுக்கலான்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோவாக வந்து லாங் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிஸ்னஸ் இந்த பூ எடுக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், எப்படி வந்து வீடியோ க்ரியேட் பண்ணணும், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், எப்படி பேக்கிங் பண்ணணும், எங்கே வந்து சேல் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஒரு லாங் வீடியோவில் ஷியோராக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைமை வச்சு மாதம் வந்து நீங்கள் தாராளமாக 50,000 வரலும் மந்த்லியே ஏர்ன் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து வீட்டு முறையில் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டான ஜாப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அது ஜாப் கிடையாது, நம்மளுடைய சுய தொழில் தான். சரிங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வரேன். பாய்.